ஆண்டுதோறும் காசு கொடுத்து தான் கூட்டு வரீங்க. முதலமைச்சர் ரோட் ஷோ போனாலும் துணை முதல்வர் ரோட் ஷோ போனாலும் நீங்க காசு கொடுத்து தானே ஆட்களை கூட்டு வந்து நிறுத்துறீங்க. அவனுக்கு வலியும் வேதனையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. வாங்கின காசுக்காக வந்து நிற்பான், குடிச்ச சாராயத்துக்கு வந்து நின்றுட்டான் போயிட்டான். நீங்க அப்படித்தானே கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கீங்க. நீங்க மாநாடு நடத்துறேன்றீங்க, மாநாட்டு திடல்லே ஒருத்தர் வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க, கழிவறையா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? நீங்க மாநாடு நடக்கும் போதே நீங்க பாருங்க, எல்லா தொலைக்காட்சிகளிலுமே இருக்கு. நான் இட்டுக்கட்டி சொல்றதுக்காக இல்லை, அங்க இருக்கக்கூடிய சேர்கள் எல்லாமே காலியா தான் கிடந்தது. இப்பவும் காசு கொடுத்து ஆட்களை கூட்டு வரீங்க, நீங்க முதல்வர்னு கூட பார்க்காம பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்த கடந்து போயிடுறாங்க. இவர் வருவதற்கு முன்னாடியே எப்பேற்பட்ட கூட்டங்கள் வழிநெடுக நின்றுகிட்டு இருக்கு. ஒரு ராத்திரி 1 மணி ஆனா கூட 6 மணில இருந்தே நின்றுகிட்டு இருக்க. 6-7 மணி நேரம் ஆனாலும் 8 மணி நேரம் ஆனாலும் 10 மணி நேரம் ஆனாலும் அவருடைய வருகை எதிர்பார்த்து நிற்கிறேன். இதுதான் ஒப்பீடுன்னு சொல்றேன். புரியுதுங்களா? இதுதான் ஒரு தலைவனை தேடக்கூடிய இடம்னு சொல்றேன். அவன் எப்படி பண்ணிட்டான், டான்ஸ் ஆடிட்டான், இதை பண்ணிட்டான், அவன் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நடுவில் போயிட்டு நீங்க டான்ஸ் ஆடிட்டான், இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான்னு சொல்றது ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா?